உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி அளிப்பதில் ஸ்டாலினுக்கும் பெரிய ஆர்வம் இல்லை. உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்தது. உதயநிதியே துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்ற மனநிலையில்தான் உள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவிக்கே ஏகப்பட்ட போன் கால்கள், அதிகாரிகள் மீட்டிங் என நேரம் விரயமாவதால் துணை முதல்வர் ஆனால் 90% முதல்வர் பணிகளை செய்ய வேண்டிய நிலை வருவதை அவரை ரசிக்கவில்லை என்றெல்லாம் கூறப்பட்டது. ஆனால் ஆட்சி நிர்வாகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அவசியம் என்பதால் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினும் இதை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. துணை முதல்வர் பதவி என்னென்ன அதிகாரங்களை உள்ளடக்கியது என்று பார்க்கலாம். பொதுவாக துணை முதல்வர் பதவி என்பது அரசியல் அமைப்பு ரீதியாக இருக்கும் பதவி கிடையாது. இது அரசு ரீதியான நியமன பொறுப்பு. துணை முதல்வர் மாநில அரசாங்கத்தின் இரண்டாவது பெரிய பதவியாகும். மாநில அமைச்சர்கள் குழுவின் சீனியாரிட்டியில் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியாகும் இது. இதனால் முதல்வருக்கு அடுத்து இவர்தான். துணை முதலமைச்சர் பொதுவாக உள்துறை அமைச்சர் போன்ற கேபினட் இலாகாவையும் வைத்திருப்பர். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்துறையை வைத்துள்ள நிலையில் அவர் இல்லாத நேரங்களில், அவர் வெளிநாடு செல்லும் நேரங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவரின் துறைகளை கவனிப்பார். பொதுவாக துணை முதல்வர் பதவி என்பது முதல்வருக்கு துணையான பதவிதான். ஒரு முதல்வர் இல்லாத நேரங்களில் அவரின் முடிவுகளை எடுக்கும் பவர் துணை முதல்வருக்கு உண்டு. அமைச்சரவை கூட்டங்களை நடத்த முடியும்.